அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஐஎம்எல் விலாக், டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு 8 மணிக்கு அப்புறமா தான் சரி இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அன்றைக்கி வந்து சப்பாத்தியும் காலிஃப்ளவர் கறியும் தான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஹஸ்பண்டுக்கும் அதான் கொடுத்துட்ருந்தேன். பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயாச்சு. பிள்ளைகளும் வந்து இன்றைக்கி லேட்டாக தான் போச்சு. அப்படிங்கிறதுனாலே 8 மணிக்கு தான் நான் வந்து கொஞ்சம் குளிர், இங்கே பயங்கர குளிராக இருக்கிறதுனால 8-8:30 மணிக்கெலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஏன்னா குளிர் தாங்க முடியாமல் பிளாங்கெட் போட்டு மூடிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு சரி நம்ம வீட்டை ஒதுக்கிடலாம் ஃபஸ்ட்டுன்னு எழுந்திரிச்சி வரும்போது தான் எல்லாரோட வீடுமே காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனப்புறம் எப்படி இருக்குமோ அதே கொலவெறியில் தான் என் வீடுமே இருந்துச்சு. எல்லாம் அப்படியே ஏன்னா எப்பண்டா போவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காலையில் உள்ள அந்த இது இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்தது, ஏன்னா ஒரு மாதிரி டயர்டான ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. இப்போ இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா, ரைஸ் இருக்குது, ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் கறியும் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து எக்கு பொடி மாஸ் மாதிரி பண்ணியும் இல்லை ஏதாவது கூட அந்த டைமில் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது கறி கூட நான் என்ன செய்திருவேன், ரெடி பண்ணிடுவேன். அப்படிங்கிற பிளானில் தான் நான் வந்து வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம வீடை ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறேன். அதோடு இவங்களுக்கு சேர்ந்து எங்கள் வீட்டோட ஹோம் டூரையுமே வந்து சவுதி தமாமில் நாங்கள் இருக்கோம், அதோட ஹோம் டூரையும் காட்டிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தது தான் கிச்சன். இது வந்து 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு, 1 பாத்ரூம் தான் இருக்கும். 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் அந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் இது. இது வந்து செகண்ட் ரூம். லாஸ்ட்லேருந்து தான் நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கிச்சன், அதில் ஒரு சின்ன பாத்வே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் தான் பாத்ரூம் இருக்கும். அதுக்கு நேராக கிச்சனுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டில் வந்து செகண்ட் ரூம் இருக்கும். அப்புறம் வெளியே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஹால், இதுதான் நம்மளோட ஹாலு. இங்கே நம்ம வந்து ஒரு 3 சீட்டு சோஃபா, அப்புறம் ப்ளஸ் என்னோடய ஆஃபீஸ் டேபிள் எல்லாமே இருக்கும். இது வந்து மதர்சாக்குள்ளே போர்டு அது எல்லாமே அந்த இதில் வந்து வச்சுருப்பேன். சார்ஜிங் ஏரியா எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மெயின் டோருக்குள்ளே பாத்வே, நேராக தெரிகிறது தான் மெயின் டோரு. அந்த மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட் ரூம் வந்து இருக்கும். இந்த ஒரு சின்ன பாத்வே இருக்கும், அதில் தான் ஃபஸ்ட் ரூமோட என்ட்ரன்ஸ் இருக்கும். இதான் நம்மளோட மெயின் பெட்ரூம். அது வந்து கிட்ஸ் ரூம், இது மெயின் பெட்ரூம். இதோட செட்டப் ஃபுல்லாகவே வந்து ஒரு மேட்சிங் செட்டப்பில் தான் இது இருக்கும். இதோட சைட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் இன்னும் க்ளீன் பண்ணலை, வீடு மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். மெயின் டோரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் எங்களுக்கு ஸ்டெப்ஸு, ரைட் சைடில் எங்களுக்கு லிஃப்ட் இருக்கும். அப்படியே உள்ளே வந்தாச்சுன்னா ஒரு சின்ன பாத்வே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ரூமுக்கும் ஹாலுக்கும் இடையில ஒரு சின்ன பாத்வே இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் நம்ம ஹோம் டூர். அங்கேருந்து எல்லாமே அப்படி கிட்ட பக்கத்தில் தான் இருக்கும். ப்ளஸ் அந்த ஹால்வேல இருக்கக்கூடிய அந்த பாத்வேல இருக்கக்கூடிய ஒரு வாலில் வந்து ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாவும் இருக்குது. அதுக்கு தான் கொஞ்சம் நேம்ஸ், அல்லாவோட நேம்ஸ் கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி அஸ்மால் ஹுஸ்னா அது வந்து ஹாலில் ஒட்டுறதுக்கும் மாட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாலில் தான் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸ்லாம் இருந்தது. அப்புறம் பிள்ளைங்களும் வந்து 1:15 வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. ஃபுல் டே அப்படி நான் கவர் பண்ணலை. அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டது, தொழுதுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் அது முடித்ததுக்கப்புறமா இப்போ அவங்க வந்து அவங்களோட ப்ளேயிங் டைம் தான் இது. விளையாடிட்டு இருந்தாங்க. பொண்ணு வந்து பாசி அந்த ப்ரேஸ்லெட்டு ரிங்கு எல்லாம் வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பையன் வந்து கார் விளையாடிட்டு இருந்தான். பயங்கர குளிராக இருக்கிறதுனால மேட் போட்டு அதிலேருந்து விளையாடுறதுக்கு போட்டு விட்டு அவன் அதை விட்டு வெளியே வந்து தான் விளையாடிட்டு இருப்பான். இப்போ வந்து இவங்க ஒரு ரிங் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரிங் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ டீ போடுற டைமு. அதுக்குள்ளாலே மாவெல்லாம் அரைச்சி இட்லிக்கு மாவு அரைக்க வேண்டியது இருந்தது, அதை அரைச்சிட்டு அப்புறம் டீ போடுறதுக்கு வந்துட்டோம். அது கூடாலே வந்து நான் என்ன செய்திருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி ஈவினிங் டீ கூடால காணும் பனானா ஒரு கேக், பனானா டேட்ஸ் கேக் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து அதுக்கப்புறம் வந்து பருப்பும் வந்து அதாவது
தால்சா பருப்புன்னு ஒரு பருப்பு வந்து நான் வந்து பண்ணுவேன். அது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம இறைச்சி மசாலா எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஆனால் கத்திரிக்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு சிறுபேத்த பருப்பில் பண்ணது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்பும் அதோடயே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் மதியானம் உள்ள ரைஸும் இருந்துச்சு பேலன்ஸு, ப்ளஸ் நாளைக்கு கொடுத்து விட்றதுக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால நைட்டு வந்து இதே ரெடி பண்ணி வச்சுட்டு, தோசை சுட்டு வந்து காலிஃப்ளவர் கறி கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு, பிள்ளைங்களுக்கு வந்து சோறு பருப்புலாம் கொடுத்துடலாம் அப்படின்ற பிளானில் வந்து அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கிளிம்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பருப்பு ரெடி ஆகிடுச்சு, ரைஸ் இருக்குது, காலிஃப்ளவர் கறி, டீ போட்டாச்சு. டீ கூடால வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ண கார்ன் வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் வந்து கேக்கும் ரெடி ஆகி அதை வந்து ஆற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு, இது வந்து அந்த டைமில் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க டைமில் பிள்ளைங்க வந்து இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா நைட்டு டிஃபனும் வந்து முடிஞ்சிடுச்சு. டிஃபனு இருந்த பேலன்ஸ் எல்லாம் வச்சு எடுத்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நைட் ஒரு மின்ட் டீ வந்து நாங்கள் குடிப்போம். கொஞ்சம் இல்லை ஹெவியாக ஏதாவது சாப்பிட்டுட்டோம், இன்றைக்கி கார்ன்லாம் சாப்பிட்டதுனால இதாக இருந்துச்சு அப்படின்னால மின்ட் டீ வந்து குடிச்சிட்டு, இப்போ நான் இவனை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி கிளாக் வரைஞ்சிட்ருக்கான், வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். அது என்ன நினச்சிட்டான்னா, அம்மா உட்கார போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழகாட்டு ப்ளேஸ் ஒதுக்கி தந்துட்டு, அவன் வீடியோ எடுக்கிறது எதையும் கவனிக்கலை, ப்ளேஸ் ஒதுக்கி தந்துட்டு உட்காரதுக்கு இது பண்ணி தந்துட்டு அவன் அந்த சைடு போயிட்டான். அது அவன் கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து 2 ப்ராஜெக்ட் வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஒன்று தம்பு வச்சு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேப்பரில் வந்து டாக் மாதிரி டாக் ஃபேஸ் மாதிரி ரெடி பண்ணி அது கலர் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுதான் அவன் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோதான். இப்படி தான் வீக் டேஸ் வந்து எங்களுக்கு. இல்லை சில நாட்கள் வந்து க்ராசரி ஷாப்பிங்க்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் இது அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு படிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு தம்ப் இம்ப்ரெஷனுக்குள்ள ப்ராஜெக்ட்டுக்கு தான் நான் வந்து என்ன செய்தேன்னா, ஒரு மெஹந்தி இந்தியாவில் உள்ளது இங்கே கிடச்சிது. அதாவது டிப் மெஹந்தி கிடைக்கும்ல ஊரில், அது மாதிரி இங்கே ஒரு ஸ்டோரில் வந்து கிடச்சிது. ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடச்சிது. அதோட நேம் ஞாபகம் இல்லை. அதை வந்து பட்ஸ் வச்சு தம்பு இது போட்டு கொடுத்துட்டு, பட்ஸ் வச்சு இதுதான் அந்த தம்பு வச்சு போட்ட ப்ராஜெக்ட் இது தான். நான் கையிலையும் போட்டுட்டேன். அப்புறம் பிள்ளைங்க வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு டைம் டேபிள் பார்த்து வச்சு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சு அப்போ வந்து பயங்கர குளிராக இருக்கிறதுனால ஹாட் வாட்டர் மட்டும்தான், அதுவும் கொஞ்சம் சூடாக குடிச்சாச்சுன்னா நம்ம கொஞ்சம் இதமாக இருக்கும் அந்த குளிருக்கு. அப்படி உள்ள இதில் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எல்லோரும் படுக்க போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.